Welcome to Deepa's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிப்பி காளான் வச்சு எப்படி குழம்பு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து 3 கட் பண்ணியிருக்கேன், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி. ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து குட்டி சைஸ் தக்காளி தான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பெருசாக இருந்தால் 1 மட்டும் போதும். ரொம்ப மைய வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு ஹாஃப் பாயில்டு ஆனால் போதும். வதங்கிடுச்சு. சிப்பி காளான் பாருங்க, இது வந்து இந்த மாதிரி விசிறி மாதிரி படர்ந்து இருக்கும். பட்டன் காளான் இல்லை, இதில் வந்து குழம்பு வச்சா சிக்கன் குழம்பு போலயே வந்து டேஸ்டாக இருக்கும். இதில் புரோட்டீனோட அளவு வந்து ஜாஸ்தி உள்ளது. பாருங்க, இந்த மாதிரி விசிறி போல நல்லா பெருசாக படர்ந்து இருக்கும். கையில் உடைச்சாலே வந்து உடையிற மாதிரி. இது வந்து குட்டி குட்டி சைஸாக, இதுவே நல்லா பெருசாச்சுன்னா இது போல் படர்ந்து விரிஞ்சு வரும். கையிலேயே பிச்சிடலாம். நார்மலாக எல்லாரும் பட்டன் காளான் தான் வாங்குவாங்க. ஒரு ட்ரிப் இந்த சிப்பி காளான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் வந்து அரை மூடியில் வந்து கால்வாசி மட்டும் போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் இது போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மண் சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சொந்தியும் கருவேப்பிலை போட்டுடலாம். நான் வந்து காளான் ஃபுல் பேக்கெட்டும் போடல, ஒரு பாதி காளான் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதைய நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிளகாட்டி குழம்பெல்லாம் வந்து மண் சட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மிளகோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உருளைக்கிழங்கு காளானெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.